வணக்கம். என் பேரு முகிலிகாத்து. தினம் ஒரு கதை உண்டு. ஒரு அலர்ந்த காட்டில் மான், காகம், எலி, ஆமை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அந்த காட்டில் தான் பேசி பொழுது போப்பாங்க. ஒரு நாள் மான் வேட்டையாக பார்த்துட்டான். மான் வேட்டையாக பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் இங்கே வேட்டையாக அப்படின்னு மான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறமா அவங்க நீங்களாம் ஸ்பீடாக போய் ஆமை சொல்லியிருக்கு, நீங்களாம் ஸ்பீடாக போயிடுவீங்க, ஆனால் என்னையால் ஒழிய முடியாது, ஸ்பீடாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆமை. அதுக்கு இது சொல்லிது. அதுக்கு நம்ம மான் சொல்லியிருக்கு, நம்மளாம் பிளான் போட்டால் செய்யாதது ஒன்றுமே இல்லைன்னு அவங்க பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது மான் குதைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. எலி புந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. காகம் மகம் உச்சியில் போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அப்போது ஆமையால் நடக்க முடியாதனால இதுவோடு அடுத்து போய்கிட்டு இருக்கும்போது வேட்டையை அவள் பார்த்துட்டான். வேட்டையை அதை பார்த்து பிடிச்சி பைக்குள்ளே போட்டான். பைக்குள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது மான் செத்து போன மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கு. அதை அவன் அந்த வேட்டையை மானை சோல்டர்களை போட்டு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது எலி அதோட பல்களை வச்சு அந்த பையை கடிச்சு ஆமையை காப்பாற்றிக்கிச்சு. காகம் வேட்டையன் காதுக்குள்ளே கான்னு கத்திட்டான். அதனால அந்த வேட்டையானி குட்டி செஞ்ச உடனே அந்த மான் அப்படியே கீழே இறங்கி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டில் எல்லாருமே நல்லா பேசி ஜாலியாக இருப்பாங்க. தேங்க்யூ, நன்றி.